ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்கள் பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். முதல்ல 3 வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 2 போதும். கிரைண்ட் பண்ணதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் அளவு வெல்லத்தை எடுத்து பாகாக காய்ச்சி, ரொம்ப திக்காலாம் காய்ச்ச வேணாம், மீடியமாக பாகு காய்ச்சி அதையும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம 1 கப் அளவு அரிசி மாவு போட போகிறோம். கரெக்டாக 1 கப் போடணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக நமக்கு வரணும். அதுக்கப்புறம் தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். ஒரு 2 ஸ்லைஸ் தேங்காவை இப்படி போடுறேன். பேக்கிங் சோடா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடான்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வந்து நல்லா அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி விடாமல் கரெக்டாக வந்துடும். இப்போது கரண்டியில் இந்த மாதிரி மெத்தி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, குழிப்பணியார சட்டி எடுத்து நல்லா காய வச்சுட்டு எல்லாத்துலேயும் நெய்யை ஊற்றி வச்சுக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நீங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு சைஸ் பணியாரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அந்த பணியாரத்தில் ஃபில் பண்ணி வச்சுருங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஊற்றுங்க, ஏன்னா வந்து அது ரொம்ப கருகிடுது எடுத்தோடனே. ரொம்ப சுலபமாக ஒரு ஈவினிங் வந்து உங்கள் பசங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டான ரெசிபி வந்து இது செஞ்சு கொடுக்கலாம் கட்டாயம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெண்டு 3 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணேன் கிச்சனுக்காக. ஸோ அதுவும் காமிக்கிறேன். அது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தது தான். ஸோ நான் வீடியோட எண்டிங்கில் அது என்ன ஐட்டம்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான் வாங்கினேன், இருந்தாலும் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் வந்து வீடியோட எண்டிங்கில் அது காமிக்கிறேன். இப்போது நமக்கு ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு. ஸோ ஒன்று திருப்பி போட்டுட்டேன். இந்த மாதிரி இருக்கிற பதமே கரெக்டு. நீங்கள் மரக்கரண்டி இல்லை ஸ்பூன் எதுலையாவது ஒன்றில் திருப்பி போட்டுக்கலாம். வாசனை வந்து ரொம்ப கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குது. அந்த வெல்லத்தோட ஸ்மெல்லு வந்து அந்த நெய்யோடு மிக்ஸ் ஆகிறப்ப நல்ல வாசனை அடிக்குது. இதை நீங்கள் செய்கிறப்ப நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் உள்ளே இன்னொரு சைடும் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்மளோட நெய்யப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸு. இது நடுவில் உள்ளது மட்டும் கொஞ்சம் செவந்துருச்சு. இந்த கலர் வந்து டிசைரபிள், இதுவே உங்களுக்கு போதுமானது. இது கையை வச்சாவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உடையிற அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக அந்த அரிசி மாவு, நெய் அது எல்லாமே மிக்ஸ் ஆகிறப்ப ஒரு தனி ஒரு இதுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குதுன்னு சொல்லுவேன். இப்போ நம்ம இது என்னென்ன ஐட்டம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மேட்டு வந்து ஆன்டி ஸ்லிப், ஏதாவது நம்ம பாத்திரம் வைக்கிறப்ப நல்லா ஒரு ஸ்டிஃபாக நிற்கணும், டேபிளில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வைக்கிறது தான். ஸோ ஆன்டி ஸ்லிப் மேட்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்கலாம். இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா விழுப்புரத்தில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 87 ருபீஸ். இது நான் ஆன்லைன்லேயும் பார்த்தேன். ஆன்லைனில் வந்து 120, 150 அந்த மாதிரி ரேட் வரியாக இருக்குது. அப்புறம் கிச்சனில் ஷீட்டு, இதுவும் நிறைய பேர் கேட்டது தான். இது பார்த்திங்கன்னா 29 ருபீஸ் தான். ஃபஸ்ட்டு நான் வாங்குறப்ப 25 ருபீஸ்க்கும் இருந்துச்சு. இப்போது இது 30 ருபீஸ், நியர்லி 29 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இதில் எனக்கு 2 ருபீ கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தண்ணியில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. அடுத்து இன்னொரு ஸ்டிக்கர் பர்ச்சேஸ் பண்ணேன், அதுவும் வந்து இது தான். இது நான் எங்கன்னா விழுப்புரமில் கலர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து க்ரீன்ஸ்னு கீழே பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸும் 29 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பாஞ்ச், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது 50 ருபீஸ், 55 போட்டிருந்துச்சு, எனக்கு 50 ருபீஸ் கிடச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.